வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் 2017 நடந்த டிஎன்பிசியோட கொஷின் பேப்பரை தான் நம்ம பார்க்குறோம். அதில் பொது தமிழோட கொஷின்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் அப்பேர் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். வாங்க கேள்வி நம்பர் 1க்குள்ளே போகலாம். கேள்வி நம்பர் 1, கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகை குறிக்காத பெயர். ஆப்ஷன் சி சிங்கவல்லி. ஸோ கரிசலாங்கண்ணியோட பெயரை குறிக்காத மூலிகை தான் கேட்குறாங்க. ஸோ கரிசாலை, கையாந்தகரை, தேகராசம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி குறிக்கும் பெயர்கள். சிங்கவல்லி கரிசலாங்கண்ணியை குறிக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 2வது கேள்வி, அன்பும் அறனும் உடைதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது? நிரல் நிறை பொருள்கோள். ஆப்ஷன் ஏ நிரல் நிறை பொருள்கோள். 3வது கேள்வி, கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல். பகை. 4வது கேள்வி, பாலை நிலையத்திற்குரிய பறவைகள் எவை? ஆப்ஷன் சி புறா, பருந்து. 5வது கேள்வி, துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் திறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை. ஆப்ஷன் பி பொழிப்பு மோனை. 6வது கேள்வி, இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இதில் அமைந்து வரும் தொடை நயம். ஆப்ஷன் ஏ அடிமுரண் தொடை. 7வது கேள்வி, அரியவற்றுள் இச்சொல்லை அசைப்பிரித்து சரியான விடையை எழுதுக. ஆப்ஷன் பி நிறை நிறை நேர். 8வது கேள்வி, சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினராய் குறைந்து ஒலிக்கும்? ஆப்ஷன் பி 1 மாத்திரை. 9வது கேள்வி, இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் பி நன்னூல். 10வது கேள்வி, பொருந்தாததை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் டி கமலா சிரித்தாய் கால வழு. 11வது கேள்வி, பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் டி இந்தியா வென்றது உவமை ஆகுபெயர். பொருந்தாதது உவமை ஆகுபெயர். 12வது கேள்வி, தொழிற்பெயரை கண்டறிக. வா அப்படின்னா தொழிற்பெயரோடு வருதல். 13வது கேள்வி, அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. காசு. ஆப்ஷன் பி காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. ஸோ அதான் அகர வரிசை. காக்கா, கீக்கி, கூக்கு, கே கை, அந்த அகர வரிசையில் இது எழுதணும். 14வது கேள்வி, இனிய நண்ப இலக்கணம் குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ குறிப்பு பெயரெச்சம். 15வது கேள்வி, எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது. ஆப்ஷன் ஏ மதில் காத்தல். 16வது கேள்வி, சொல்லை பொருளோடு பொறுத்துக. வனப்பு அப்படின்னா அழகு, அடவி அப்படின்னா காடு, வீறு வலிமை, மதுரகம் இனிமை. 17வது கேள்வி, பொறுத்துக. திரிகடகம் அதனுடைய ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவை அதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 அதனுடைய ஆசிரியர் மூன்றுரையனார். சிறுபஞ்சமூலம் அதனுடைய ஆசிரியர் காரியாசன். 18வது கேள்வி, தமிழ்விடு தூதின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி அறியப்படவில்லை. 19வது, ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாதத நூல் எது? ஆப்ஷன் சி குண்டலகேசி. 20வது கேள்வி, இனியில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர். ஆப்ஷன் பி பாரதி தாசன். 21வது கேள்வி, கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர். ஆப்ஷன் டி அப்பர். 22வது கேள்வி, ரூபாயத் என்பதன் பொருள். ஆப்ஷன் பி நான்கடிச் செய்யுள். 23வது கேள்வி, அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? ஆப்ஷன் சி உருசிய நாடு. 24வது கேள்வி, வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இவ்வரியை பாடியவர். ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர். 25வது கேள்வி, 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர். ஆப்ஷன் டி தெரிவை. 26வது கேள்வி, குமரகுருபர் எம்மொழிகளில் புலைமை மிக்கவர். ஆப்ஷன் பி தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி, தட் இஸ் இந்துஸ்தானி. 27வது கேள்வி, உயிரிழக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார். 28வது கேள்வி, இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கொடுண்டெடுத்து கேட்டது தெளிது.
இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் சி மணிமேகலை. 29வது கேள்வி, ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யார்? ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். 30வது கேள்வி, தமிழ் 3000 எனப்படும் நூல் எது? ஆப்ஷன் சி திருமந்திரம். 31வது கேள்வி, உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர்? ஆப்ஷன் ஏ மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார். 32வது கேள்வி, உலகம் முழுவதையும் ஆழி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? ஆப்ஷன் பி காலம் வரும் வரை. 33வது கேள்வி, சீரா புராணத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ உமரப்புலவர். 34வது கேள்வி, பொறுத்துக. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். 35வது கேள்வி, மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர்? ஆப்ஷன் ஏ திருமூலர். 36வது கேள்வி, ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார்? ஆப்ஷன் சி பெரியார். 37வது கேள்வி, இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர்? ஆப்ஷன் சி சா அகத்தியலிங்கம். 38வது கேள்வி, நவ்வி இச்சொல்லின் பொருளை எழுதுக. நவ்வி அப்படின்னா மான். 39வது கேள்வி, சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர்? ஆப்ஷன் சி பசுமன் முத்துராமலிங்கர். 40வது கேள்வி, குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது? ஆப்ஷன் சி குளோரோ ஃப்ளோரோ கார்பன். 41வது கேள்வி, தமிழை பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர்? கால்டுவெல். 42வது கேள்வி, தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடிதம் பகுதி யாருடையது? ஆப்ஷன் பி மு வரதராசனார். 43வது கேள்வி, தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்டு பெறுபவர்? ஆப்ஷன் சி முத்துராமலிங்கர். 44வது கேள்வி, காமராசரின் அரசியல் குரு? ஆப்ஷன் டி சத்தியமூர்த்தி. 45வது கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்தினார் எழுதாத நூல் எது? ஆப்ஷன் டி குறிஞ்சித்திட்டு. 46வது கேள்வி, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர்? ஆப்ஷன் பி கெல்லட். 47வது கேள்வி, ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தருமம் என கூறியவர்? ஆப்ஷன் ஏ ராணி மங்கம்மாள். 48வது கேள்வி, உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடிதப் பகுதி? ஆப்ஷன் சி மு வரதராசனார். 49வது கேள்வி, சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி மணிமேகலை. 50வது கேள்வி, பொறுத்துக. திருவரங்கம், ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம், சிதம்பரம், திருமறைக்காடு, வேதாரண்யம், அங்கையர்கண்ணி, மீனாட்சி. 51வது கேள்வி, மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1981. 52வது கேள்வி, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர்? ஆப்ஷன் பி கண்ணதாசன். 53வது கேள்வி, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். 54வது கேள்வி, மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி களம், வங்கம், புனை, அம்பி. 56வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக. மீனாட்சி, அங்கையர்கண்ணி, மதுரவசனி, தேன்மொழி பாவை, கட்க நேத்ரி, வால் நெடுங்கண்ணி, விசாலாட்சி, நீல் நெடுங்கண்ணி. 56வது கேள்வி, பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். 57வது கேள்வி, மாகதம் எனப்படுவது? ஆப்ஷன் சி வித்தாரக்கவி. மாகதம் எனப்படுவது? ஆப்ஷன் சி வித்தாரக்கவி. 58வது கேள்வி, அகத்திணையின் வகைகள்? ஆப்ஷன் டி 7. அகத்திணையின் வகைகள் 7. 59வது கேள்வி, காரணத்தேர் டேஷ் என பிரியும்? ஆப்ஷன் பி கரணத்தேர் டேஷ் என பிரியும்? ஆப்ஷன் பி கரணத்து கூட்டல் ஏர். கரணத்து கூட்டல் ஏர் கரணத்தேர். 60வது, மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை.
61வது கேள்வி மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. குணநலம் சான்றோர் நலனே பிறர் நலம். 62வது கேள்வி பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள். ஆப்ஷன் சி பகுதி விகுதி. 63வது கேள்வி உருவேனில் இலக்கண குறிப்பு யாது. ஆப்ஷன் பி உரிச்சொல் தொடர். 64வது கேள்வி கிரை செப்பு என்பன கீழ்கண்ட எண்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். ஆப்ஷன் சி விடை. 65வது கேள்வி கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி யானையின் கண்கள் சிறியன. 66வது கேள்வி ஓடையில் யானையும் யானை டேஷ் நின்றன. ஓடையில் யானையும் யானை கன்று நின்றன. 67வது கேள்வி ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி குளிரூட்டும் பெட்டி. 68வது கேள்வி கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. ஆப்ஷன் ஏ அரசன். 69வது கேள்வி உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொருத்துக. அத்தி பூத்தது போல அரிய செயல். உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை. இடி விழுந்த மரம் போல வேதனை. 70வது கேள்வி அண்டப்பகுதியின் ஒன்றை பிறக்கும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர். ஆப்ஷன் பி திருவாசகம். 71வது கேள்வி கேழல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் டி பன்றி. 72வது கேள்வி பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி விடை எழுது. திருஞானச் சம்பந்தர், சீர்காழி, திருநாவுக்கரசர், திருவாமூர், சுந்தரர், திருவெண்ணெய்நல்லூர், மாணிக்கவாசகர், திருவாதவூர். 73வது கேள்வி கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரி தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது. ஆப்ஷன் சி குறுந்தொகை. 74வது கேள்வி தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது. ஆப்ஷன் பி 3 காண்டங்களை உடையது. 75வது கேள்வி பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் சி கோதில் பசு. 76வது கேள்வி பொருளறிந்து பொருத்துக. நயனம் கண்கள், இந்து நிலவு, முறுவல் புன்னகை, அல் இருள். 77வது கேள்வி நற்றினியை தொகுப்பித்தவர் யார். ஆப்ஷன் ஏ பன்னாடு தந்த மாறன் வழுதி. 78வது கேள்வி உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. புரிசை. புரிசை அப்படின்னா மதில். ஆப்ஷன் சி மதில். 79வது கேள்வி சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உருமு. உருமு அப்படின்னா இடி. 80வது கேள்வி குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது. ஆப்ஷன் பி 4000 திவ்ய பிரபந்தம். 81வது கேள்வி கள்ளவேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் உடம்பு. 82வது கேள்வி திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் டி அப்பூதி அடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார். 83வது கேள்வி முரப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள். ஆப்ஷன் சி 80 பாக்கள். 84வது கேள்வி சாலை இளந்திரியன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு எது. ஆப்ஷன் பி 1991. 85வது கேள்வி நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது. ஆப்ஷன் சி 3ஆம் நந்திவர்மன். 86வது கேள்வி 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல். ஆப்ஷன் பி நற்றிணை. 87வது கேள்வி சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யார். ஆப்ஷன் பி கம்பர். 88வது கேள்வி சரியான தொடரை கண்டறிக. இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். 89வது கேள்வி வெள்ளிப்பிடி அருவா. ஏ விடலைப்பிள்ளை கை அருவா சொல்லியடிச்ச அருவா. வெள்ளிப்பிடி அருவா. ஏ விடலைப்பிள்ளை கை அருவா சொல்லியடிச்ச அருவா இப்பாடல் வகையை சார்ந்தது. ஆப்ஷன் ஏ தொழிற்பாடல். 90வது கேள்வி யாமறிந்த புலவர் இல்லை இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார். ஆப்ஷன் சி பாரதியார். 91வது கேள்வி தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது. ஆப்ஷன் ஏ கதரின் வெற்றி. 92வது கேள்வி படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. 1 தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும். 2 நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. 3 நீ தேட வேண்டுவது தொண்டு. 4 தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். ஆப்ஷன் பி மூவா எழுதிய கடித வரிகள். 93வது கேள்வி வட்ட மேசை மாநாடு நடந்த ஆண்டு. ஆப்ஷன் சி 1930. 94வது கேள்வி
பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி உடுமலை நாராயணகவி. 95வது கேள்வி பொறுத்துக. எட்வர்ட் மை பிரிட்ஸு ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படும். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மேன் படச்சுருள். பிரான்சிஸ் சென்கின்ஸு இயக்கப்படும். 96வது கேள்வி பாவனார் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் 8/5/1974. 97வது கேள்வி தமிழர் புலம்பெயர காரணங்கள். ஆப்ஷன் டி வாணிகம் வேலை வாய்ப்பு. 98வது கேள்வி முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு. ஆப்ஷன் ஏ குதிரை. 99வது கேள்வி பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஷ் வகைப்படும். 2 வகைப்படும். 100வது கேள்வி இந்தியாவில் மட்டுமல்ல டேஷ் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கிறது. ஆப்ஷன் பி சிங்கப்பூர் மொரிசியஸு ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கிறது. நன்றி, வணக்கம்.